ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர் தகப்பன் இந்த இடத்துல இருக்கிறார். நம்முடைய ஆவியானவர் இந்த இடத்துல வாசமா இருக்கிறார். இங்க வந்திருக்கிறார். இந்த சபையில் அவர் இசைந்து அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரோடு இசைந்தவர்களாய் நாம் அவரை ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் ஆராதிப்போம். ஒரு நன்மையும் எதிர்பார்த்து உதவாத தேவன். பைபிள்ல பாக்குறோம், மத்தேயு அவர் அழைக்கும் போது, நான் உனக்காக இந்த அற்புதத்தை செஞ்ச அதனால நீ பின்பற்றுவான்னு அவர் சொல்ல, ஸ்ட்ரெயிட்டா கூப்பிட்டார். வேணும்னா அவர் டைரக்டா கூப்பிடுவார். ஒரு நன்மையை செய்து இது நிமித்தம் நீ என்னை பின்பற்றுவான்னு யாரையும் அவர் கூப்பிடுறதில்ல. இன்றைக்கும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்போட, இவனுக்கு தசமபாகம் வைப்பான், இவனுக்கு ஏதாவது ரிட்டன் திருப்பி தருவான்ற எதிர்பார்ப்போட அவர் செய்கிறது இல்லை. என்றைக்கும் அவர் செய்வதில்லை. அதனால்தான் நம்ம பாடுறோம், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், வில்லை
இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். மீண்டும் பாடலாம். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். மீண்டும். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். 5000 பேரை போஷித்ததுக்கு அப்புறமும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலிருந்து சில நன்மையை பெற்றீங்களே, இதை பின்பற்றி வாங்கன்னு ஒருத்தரையும் அவன் கூப்பிடல. சொல்ல போனா சிலரை கடிந்து கொள்றார். நீங்க என்னுடைய அப்பத்தை பூசித்து நான் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டதுனால நீங்க பின்னாடி வரீங்க அப்படின்னு கடிந்து கொண்டாரே தவிர ஒருபோதும் அப்பாடா இத்தனை ஜனங்களை நான் கவர் பண்ணேன், என்னோட அதிசயங்களை செய்து என்னோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க நான் இதை செஞ்சதுனால அப்படின்னு ஒருபோதும் அவர் சொல்லலை, நினைக்கவும் இல்லை. அவருக்கு தேவையே இல்லை. வேணும்னா டைரக்டா அழைப்பார். எந்த நன்மையும் ஒருத்தருக்கு செஞ்சு அழைக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. இன்றைக்கும் சிலர் குழப்பத்தில் இருக்கலாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும் போது திருப்பி நான் அவருக்கு ஏதாவது செய்யணும், இல்லைன்னா அவர் என் மேல கோச்சுப்பார். ஏதாகிலும் அவருக்கு என்னோட வாழ்க்கையை நான் கொடுக்கணும். அவர் எனக்காக சிலுவையில் ஜீவனை விட்டார், நான் என்னோட வாழ்க்கையே அவருக்காக கொடுக்கணும். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த தகப்பனிடத்துல ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு நீங்க கொடுப்பீங்கன்னா, அவருக்காக ஊழியம் செய்வீங்கன்னா, அது உங்களுடைய சுய பிரயோஜனத்திற்காகவே தவிர அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகலாம் இல்லை. முடியாது. அவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்குது. நம்ம மேல மிகவும் பிரியமா இருக்கிறார் தேவன். எவ்வளவு நல்லவர் பாருங்க. நல்லவர், என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. நீங்க தப்பு செய்யும் போது மட்டும் இல்ல, நீங்க நன்மை செய்யும் போது அவருடைய அன்பு ஏறவும் ஏறாது. எப்போதும் உங்களை ஒரே அளவுல மிகவும் அதிகமாய் உங்களை நேசிக்கிறார் தேவன். நன்றி. தேவரிகளை நம்ம மீண்டும் பாட போகிறோம். எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உணர்ந்தவர்களாய் பாடுங்க. நான் அதை செஞ்சேன், அதனால தேவன் இதை செஞ்சாருன்ற மனநிலை யாருக்கும் வேணாம். அவருடைய கிருபையினால நாம பெற்றவைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய தயவினால நமக்கு இருக்கிறவைகள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்றைக்கும் அது மாறாது. எப்பொழுதும் அவருடைய கிருபை மாறாது. இதே வரிகளை பாடலாமா? நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், இல்லையாம் என்னை என்றும். கரங்களை தட்டி சொல்லமா? நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் ஒருவருக்கே.
சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போகுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, தாழ்வு உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, ஹல்லேலூயா, உமக்கே. வரிகளை கவனிங்க. எத்தனை மனிதர்களை பார்த்தாலும் அவரை போல ஒருத்தர் இருக்க போறதும் இல்ல, பிறக்க போறதும் இல்லை. பூரண அழகுள்ளவர். அவரை போல உங்களை யாரும் நேசிக்கவே முடியாது. உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்ல, உங்க ஒய்ஃப் இல்ல, உங்க அப்பா அம்மா இல்ல, உங்க சகோதரர் சகோதரிகள் அல்ல. அவரை போல உங்க நேசிக்க யாருமே இல்லை. எத்தனை அன்பு. அதனாலதான் பாடுறோம், உந்தனின் மாறா அன்பை மறவே நீரின்றி வாழ்வே. அவரின்றி வாழ்வே இல்லை. ஒருவேளை நீங்க அவரை மறந்துருக்கலாம், அவர் உங்களை மறப்பதே இல்லை. நீங்க அவருடைய பிரசனத்தை விட்டு ஓடி ரொம்ப நாளா இருக்கலாம், ஆனா அவர் உங்க பிரசனத்தை விட்டு எங்கேயும் போறதே இல்லை. இப்ப நம்ம தாகமா இருக்கிறோம், அவருடைய பிரசனத்திற்காக தாகமா இருக்கிறோம். அதை விட முக்கியத்தை சொல்றேன், அவர் உங்க பிரசனத்திற்காக தாகமா இருக்கிறார். நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு, இங்கதான் இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாது. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேயா. உந்தனின் மாறாண்மை மறவேனையா. ரெண்டு வரிகளை மாத்திரம் பண்ணலாமா? நீரின்றி வாழ்வே உணர்ந்தேயா. உந்தனின் மாறாண்மை மறவேனையா. பாடுங்க. உணர்ந்தேயா. உந்தனின் மாறாண்மை
பாடலாம். நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. அவருடைய அன்பு மாறாது, என்றைக்கும் மாறாது. அவருடைய வசனத்தை சொல்றதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். யோவானுடைய வாழ்க்கையில பாருங்க, யோவானை விட நெருக்கமான சீசன் இயேசுக்கு யாரும் இல்லை. இயேசுனுடைய வஸ்திரத்தின் வாசனையை அறிந்தவர், எப்பொழுதும் மார்பிளே சாய்ந்திருந்தவர். அவருடைய வேர்வையின் வாசனை என்னன்னு அவருக்கு தெரியுமல்ல. அவனை போல நெருக்கமா எந்த சீசனுமே இருந்ததில்லை. அப்படிப்பட்ட யோவானுக்கு ஒரு நிலைமை வருது. வெளிப்படுத்துற விஷயத்துல வாசிக்கிறோம். முன்னாடி சகல மகிமை பொருந்தினவருமாய் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. இவன் திடுக்கிட்டு செத்தவனை போல விழுந்தான். ஆண்டவர் எழுப்புறாரு, பயப்படாதேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்னா, இவன் பயந்தான். என்ன பயம்னா, இன்னமும் அப்பொழுது இருந்த அதே இயேசுதானா இது? இன்னமும் நான் மார்பிள சாய்ந்து கொண்டிருந்த அதே இயேசுதானா இவரு? பயங்கரமா இருக்காரேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயம். இப்ப மாறிட்டாரா? என்ன பார்க்கிற பார்வை இப்பொழுது மாறிடுச்சா இயேசுனிடத்துல? அப்படின்ற பயம் எனக்கு ரொம்ப. சொல்றாரு, பயப்படாதேன்னு சொல்லி முடித்த உடனே சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, யோவானே, என் மார்பிள சாய்ந்து கொண்டிருந்தப்ப நான் எப்படியோ அப்படியேதான் இப்பயும் இருக்கிறேன். சகல மகிமை பொருந்தினவரா இருக்கும் போதும் உன்னை நான் எப்படி பார்த்தனோ அப்படிதான் இப்பயும் பாக்குறேன். இன்றைக்கு தேவன் உங்கள்கிட்ட அதே தான் சொல்றாரு. உங்களை ஒரு முறை நீதிமானா பார்த்து விட்டார். இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடைய நீதி அவர் முன்பாக இருக்கும். எப்பொழுதும் உங்களுடைய நீதிமானா மட்டுமே தான் பார்ப்பார். அவருடைய ரத்தத்தோட மட்டும்தான் உங்களை சேர்த்து வச்சு பார்ப்பார். அவருடைய ரத்தத்தை உங்கள்ட்ட இருந்து எடுத்து போடுற அளவுக்கு உங்களுடைய பாவம் பெருசு இல்ல. அவருடைய கிருபை ரொம்ப பெருசு. அவருடைய மாறாத அன்பு, அவருடைய விலகாத கிருபை எப்பொழுதுமே மாறாது. எப்பொழுதுமே அப்படியேதான் இருக்கும். உங்களுக்கு நேரா எப்பொழுதுமே அவருடைய முகம் நேராகத்தான் இருக்கும். எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. என்றைக்கும் மாறாத தேவன் இவர். இப்போ நீங்க ஒருவேளை ஃபீல் பண்ணலாம், நான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்த அளவுக்கு இப்போ உணர முடியல. இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்த சில மாதங்களால என்னால தேவனுடைய பிரசனத்தை உணர முடியல. ஒருவேளை அவர் என் மேல கோபமா இருக்காரா? ஒருவேளை அவருடைய பிரசனத்தை விட்டு விளக்கிட்டாரா? நான் தப்பு பட்டனா? போன வருஷம் எவ்வளோ நல்லா உணர்ந்தேன் அவருடைய பிரசனத்தை, எவ்வளோ அவர் என்ன நேசித்ததை நான் உணர்ந்தேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்றாரு, அவருடைய அன்பு மாறாத. இன்றைக்கும் அதே போலதான் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கும் அதே போலதான் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய ஃபீலிங்ஸை மட்டும் பார்க்காதீங்க. என்னை ஆராதிக்கிறவன் ஃபீலிங்ஸோட இல்லை, ஆத்மாவோட இல்லை, ஆவியோடும் உண்மையோடு என்ன ஆராதிக்க கடவுள் தேவன் சொல்றாரு. எப்பொழுதும் இதுதான் சத்தியம். இதை நம்புங்க. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா.
நம்ம ரெண்டு வரையும் மட்டும் பாடி முடிக்க போறோம். அவருடைய பிரச்சனை இருக்கு. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் என்ற வரியை நம்ம பாட போறோம். அவருடைய பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம பாடலாம். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் இல்லையா என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். நீங்க மட்டும்தான் பாருங்க. Yeah.
உடைய வல்லமைக்காக